சிவபுராணத்தில் எழுதப்பட்டபடி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு குன்னிதி என்ற ஏழை மனிதன் வாழ்ந்தான். உணவு வாங்க கூட அவரிடம் பணம் இல்லை. சில நாட்களில் அவர் தூங்காமல் பட்டினி கிடந்தார். அவர் திருட்டை நம்பியிருப்பார். ஒரு நாள் இரவு உணவை திருடும் நோக்கத்துடன் சிவன் கோயிலுக்குள் நுழைந்தான். ஆனால் விலைமதிப்பற்ற நகைகள், தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் கண்டு அவர் திகைத்தார். திடீரென்று அவர் கண்களில் ஒரு பிரகாசம் மற்றும் அவரது முதுகுத்தண்டில் குளிர்ச்சி ஏற்பட்டது. கோவிலுக்குள் இருந்த தியாஸ் அணைந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் இருள் பரவியது. குன்னிதி பல முறை தியாவை ஒளிரச் செய்ய முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் காற்று அதை வீசியது. இது சிறிது நேரம் தொடர்ந்தது. இறுதியாக அவர் தனது சட்டையை கழற்றி அதில் தீ மூட்டி அதை செய்தார். சிவபெருமான் அவரது நிலைத்தன்மையாலும் இருளின் நடுவில் அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாலும் ஈர்க்கப்பட்டார். எனவே அவர் அடுத்த பிறவியில் அவரை செல்வத்தின் கடவுளாக ஆசீர்வதித்தார்.